யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது. பேரணியாக சென்றவர்கள் யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் வரை சென்று மாவட்ட பணிப்பாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் பேரணியாக யாழ் இந்திய துணை தூதரகத்தை சென்றடைந்தனர். இதன்போது யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு 5 மீனவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் இதனையடுத்து இந்திய துணை தூதுவரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. பின்னர் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு சென்று மேலதிக அரசாங்க அதிபரிடமும் மகஜர் ஒன்றை மீனவர்கள் கையளித்தனர். பின்னர் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திலும் மகஜர் கையளிக்கப்பட்டது. உண்மையிலே இந்த இந்திய இழுவைப் படகானது எமது தீவு மட்டுமில்லாமல் வடமாகாணம் பூராகவும் 7 நாட்களாக எங்களது வாழ்வாதாரத்தை அளித்து ஒழிக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இன்று முடங்களாக ஆக்கப்பட்டுள்ளோம், கையாலாகாத ஒரு மீனவர்களாக ஆக்கப்பட்டுள்ளோம். எமது வருங்கால சந்ததியிட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று இந்த இந்திய அடாவடித்தனமாக தொழில் புரியும் இந்த இந்திய இழுவைப் படகால எமது சந்ததிக்கு பாதுகாப்பான வளத்தை நாங்கள் கொடுக்க முடியாத நிலையில், ஒரு துப்பாக்கிய நிலையில் உள்ளோம். இதை கண்டிப்பாக எங்கள் கடத்தொழில் அமைச்சர் கவனம் செலுத்தி எல்லை தாண்ட இந்தியன் இழுவைப் படகு அனைத்தையும் கைது செய்தால், சட்டத்தை நிலைநாட்டினால் இந்தியன் இழுவைப் படகு எமது எல்லைக்குள் வராது. அதன் பிற்பாடு இப்போது அரசாங்கத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வலுவாக ஒரு இந்தியன் இழுவைப்படை கைது செய்தால் அதை விடுவிக்காதவாறு அது இறுக்கமான சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 131 இந்திய மீனவர்கள் 18 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்களுடன் நாளை மகரிப் தொழுகையின் பின்னர் ரமலான் மாத தலைப்புரையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெறவுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெறவுள்ள தலைப்புரையை தீர்மானிக்கும் இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். ரமலான் மாத தலைப்புரை தென்பட்டதும் முஸ்லிம் மக்கள் 1 மாத காலம் புனித நோன்பை நோக்க உள்ளனர்.